முகமது ஃபக்கீஹுத்தீன்கிறவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, குர்பானி ஆட்டை எடுத்து குர்பானி கொடுக்குறோம். அதனுடைய சாராம்சத்தை சொல்லிடுறேன். பெரிய கட்டுற மாதிரி போட்டிருக்காரு கேள்வியை. அந்த கேள்வியோடைய சாராம்சத்தை நான் சொல்லிடுறேன். அப்போ குர்பானி கொடுக்குறதுக்கு பதிலாக ஏழைக்கு இறைச்சியை கொடுக்குறதை விட எவ்வளோ தேவைகள்லாம் இருக்கும். ஒரு 10,000 ரூபா குர்பானிக்கு வருமா, அந்த 10,000 ரூபா எடுத்து 4 ஏழைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம்ல, வேறு நல்ல காரியம் செலவு செய்யலாம்ல. அப்போ குர்பானிங்கிறத பெருநாள் அன்னைக்கு அந்த குர்பானி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பணத்தை வைத்து அதை விட ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம செலவு செய்யலாமே, செலவு செய்கிறது தப்பா அப்படின்னு கேட்டால் அது தப்பு இல்லை, அது பெருமதியை கொடுத்தாலும் போதும், குர்பானி நன்மை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி யூசுஃபுல் கர்லாவின்னு ஒரு ஆள் ஃபத்வா கொடுத்துருக்கிறாராம். இவர் ஃபத்வா நிறைய பேர் கொடுப்பார். மார்க்கத்துக்கு விரோதமாக ஃபத்வா கொடுப்பதில் அவர் ஒரு கில்லாடி. யூசுஃப் கர்லாவிங்கிற வாயில் வந்ததெல்லாம் ஃபத்வாம்பார். அவர் தான் அந்த ஃபத்வா கொடுத்துருக்காரு. என்ன கொடுக்குற, காலத்தில் இவ்வளோ தேவைகள் இருக்கிறது, குர்பானி தான் கொடுக்கணும்னு சொல்லி நீ என்ன செய்யாதீங்க, அதில் நிற்காதீங்க. குர்பானி கொடுக்குறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், அந்த பணத்தை வைத்து நல்ல காரியத்தை நீ செலவு செய்யலாம், வேறு வேறு தேவைகளுக்கு உங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறார். அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை வைத்து அவர் ஃபத்வா கொடுத்துருக்கிறார். அதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆதாரமாக இப்னு அப்பாஸ் சஹாபி இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சால் குர்பானி கொடுக்காம கசாப்பு கடையில் போய் இறைச்சி விலைக்கு வாங்கி அதை தர்மம் செய்வார், அவரே குர்பானி கொடுக்க மாட்டார். அதுலேருந்து என்ன விளங்குகிறது, ஏழைகளுக்கு குர்பானி கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவர் ஆதாரம் இந்த இதெல்லாம் அவர் ஆதாரமாக காட்டி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, பெருமதியை கொடுத்தாலும் போதும், குர்பானி தான் கொடுக்கணும்னு கிடையாதுன்னு சொல்லி செய்கிறார். அப்போ இந்த வாதம் வந்து ஒரு மடமையான வாதம். குர்பானிங்கிறது வந்து ஒரு இறைச்சியை மக்களுக்கு கொடுக்குறது என்பதற்காகத்தான் கடமையாக்கப்பட்டுச்சா? அப்படி கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து புகாரில் 955வது ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், குர்பானிங்கிற வந்து நம்ம தொழுகைக்கு பிறகு தான் அறுக்கணும். ஹஜ்ஜி பெருநாளில் குர்பானி கொடுக்குறோம்ல, அது குர்பானி பிராணி எப்போ அறுக்கணும்னு கேட்டால், பெருநாள் தொழுகை காலையில் முடித்து விட்டு தான் அறுக்க, முன்னாடி அறுக்கக்கூடாது. ஒரு ஆள் என்ன செஞ்சார்னா முன்னாடி அறுத்துப்படுறாரு. முன்னாடி அறுத்துட்டு நபிகள் நாயகத்துன்னு கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் வந்து தொழுகைக்கு முன்னாடி அறுத்துட்டு வந்துட்டேன், ஏன் தொழுகைக்கு முன்னாடி அறுத்தான்னு கேட்டால், அரஃப்து அன்னல் யோம அக்லின் ஒரு சுர்பின், இது உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாள், திங்கிற நாள் தானே, அதனால் அறுத்து எப்போ அறுத்தா என்ன என்று நான் காலையில் அறுத்துட்டேன், அதனால் வந்து என்னுடைய ஆடை வந்து முதல் ஆடாக இருக்கட்டுமே, அதையே நம்ம சாப்பிட்டுக்கிறோமே என்று சொல்லி காலையிலே சுபுகளே அவர் நினைஞ்சிட்டார், தொழுகைக்கு வர முந்திய அறுத்துட்டார். அறுத்து நபிகள் நாயகத்தில் கேட்டார். கேட்டு நான் அதை சாப்பிட்டு தான் வந்திருக்கேன்னு அவர் சொல்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஷாத்துக்கோ ஷாத்துலஹமின், இது வந்து நீ இறைச்சிக்கு அறுத்தது ஆகும், குர்பானி கொடுத்தது ஆகாது. அப்போ முன்னாடி அறுத்ததை குர்பானியை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறல, நீங்கள் ஏழை கொடுத்தா போதும் நீங்கள் கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்களா? நீங்கள் இந்த மாதிரி யூசுஃப் கர்லாய் மாதிரி சிந்திக்கிறதா இருந்தால் இந்த ஹதீஸில் நபிகள்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்க, நீ ஆட்டை அறுத்துட்டு இல்லைப்பா, இறைச்சி தானே முக்கியம், ஏழைகளுக்கு கொடுத்துட வேண்டியானே, இல்லை, இது ஒரு வணக்கம், அந்த நேரத்தில் செய்ய வேண்டும். அதே மாதிரி வந்து இறைச்சி தான் முக்கியம், இப்னு அப்பாஸ் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இருக்கவையானா, அப்போ அந்த ஆடு மாடு வாங்கும் பொழுது கொம்பு உடைஞ்சிருக்கக்கூடாது, அது உடைஞ்சிருக்கக்கூடாது, ஊனம் இருக்கக்கூடாது, வெளிப்படையான குறைபாடு அப்படிலாம் கண்டிஷன்லாம் இருக்குது. அது எப்படி நீங்கள் கசாப்பு கடையில் இறைச்சி வாங்கினா கிடைக்கும்? அப்போ அந்த கண்டிஷன்லாம் இருக்கிற விஷயம் என்ன விளங்குறது, குர்பானி என்பது வந்து இப்ராஹிம் நபியை பின்பற்றி செய்கிற ஒரு வணக்கம். அந்த அறுக்கிறத அந்த பிராணியை பலியிடுவதற்கு நோக்கம் என்னன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனுடைய கட்டளை பிரகாரம் மகனை அறுப்பதற்கு முன் வர்றாங்க. அந்த காலத்தில் நரபலி இருந்தது, இந்த காலத்தில் கூட இருக்குது. கடவுளுக்காக வேண்டி மனுஷனை பலியிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் மகனை பலியிடுற மாதிரி ஒரு செட்டிங்கை எல்லாம் ஏற்படுத்தி அவர் அந்த மகனை அறுக்கக்கூடிய நேரத்தில் நிறுத்து, அதை அறுக்காத, இந்த ஆட்டாரு என்று சொல்லி இறைவனுக்கு பலியிடணுங்கிற எண்ணம் எல்லா மனுஷன் உள்ளத்துலையும் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணிடுறான்னா மனுஷனை பலியிட்டுறான். மனுஷனை பலியிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இறைவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், பலியிடணுங்கிற எண்ணம் உள்ள ஆட்களுக்கு மனுஷனை பலியிடுற மாதிரியே கொண்டு போய், இப்போ இப்ராஹிம் நபியுடைய ஸ்டைல் அப்படி தான் இருக்கும். அவர் சூரியனை பார்த்து கடவுள்பார், பிற பற்றியா இது கடவுள் இல்லை, சந்திரனை பார்த்து கடவுள்பார், இது கடவுள் இல்லைம்பார். அவங்க போகிற போக்கில் போய் அவங்கள திருத்துவது என்பது இப்ராஹிம் நபிக்கு வழிமுறையில் எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில் மனிதர்களை பலியிடக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் என் மகனை நான் பலியிடுறேன்னு சொல்லி கொண்டு போயிட்டு பிறகு என்ன செய்கிறான், இறைவன் வந்து உன் மகனை பலியிடாதே, இந்த ஆட்டை பலியிடுன்னு சொல்வதன் மூலமாக கடவுளுக்கு இப்படியும் பலியிடலாம் போல இருக்க,
அதுக்கு ஏன் போட்டு மனுஷனை பலியிடணும் என்று சொல்லி இந்த நரபலி ஒழிப்பதற்கு இந்த ஒரு சிந்தனை வந்து காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்கள் யாரும் நரபலி கொடுக்க மாட்டோம். கடவுளுக்கு பலியிடணுங்கிறது எல்லா ரத்தத்தில் ஊறி இருக்குது. நாத்திய சிந்தனை இல்லாமல் யாரெல்லாம் கடவுளை நம்புகிறாங்களோ அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது, கடவுளுக்கு நம்ம எதாவது செய்யணும், என்ன செய்யணும், பலியிடணும். என்னத்தை பலியிடணும்? மனுஷன் பிள்ளைய கூட பலியிடலாம், சின்ன வயசு பிள்ளைகளை பலியிடலாம், பெரிய ஆட்களை பலியிடலாம், பெண்களை கொண்டே பலியிடலாம், பலியிடணும், கடவுளுக்கு அது விருப்பத்தை பெற்று தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார் உள்ளத்திலும் இருக்கிறது. அதை ஒழிச்சு கட்ட வேண்டுமானால் பலியிடணுங்கிற உன்னுடைய எண்ணத்திற்கு வடிகாலாக பலிதானே இடணும், இடு, இதை இடு, இந்த ஆட்டை பலியிடு, மாட்டை பலியிடு, ஒட்டகத்தை பலியிடு அப்படின்னு சொல்வதன் மூலமாக மனிதனுடைய உள்ளத்தில் வந்து பலியிடணுங்கிற ஒரு எண்ணம் ஊறி போயிருக்குல்ல, அதை ஒழிச்சு கட்டுற ஒரு சித்தாந்தத்துக்கு அந்த குர்பானியை வந்து இப்ராஹிம் நபிக்கு மகனை அறுக்கிற மாதிரி காட்டி தானே குர்பானி கொண்டு வர்றான். திடீர்னு குர்பானி கொண்டு சொல்லலை, மகனை அறுப்பது போல காட்டி, இல்லை மகனை அறுக்காத நீ ஆட்டை அருண்டா என்ன அர்த்தம், அதோட மெசேஜ் என்ன? இந்த மெசேஜ் வரணுமாக இருந்தால், நம்மிடத்தில் நரபலி வராமல் இருக்க வேண்டுமாக இருந்தால், நம்ம உள்ளத்தில் எல்லாத்தையும் பலியிடணுங்கிற எண்ணம் இருக்குமே, அந்த எண்ணத்துகளை வந்து நீ மனுஷனை பலியிட்டுறாம புதைகளுக்காக பிள்ளைய பலி கொடுத்தான், பெத்த பிள்ளைய பலி கொடுத்தான்லாம் வருது, அதெல்லாம் உன் சமுதாயத்தில் வரக்கூடாது என்று இருந்தால் இறைவனுக்கு பலியிடுற அந்த ஆட்டை பலியிடணுப்பா, அவ்வளோதான். மனுஷனே ஏன் பலியிடுற? அவள் மனுஷனை பலியிடக்கூடாது என்பதை தடுப்பதற்கு உரிய ஒரு வழிமுறையாக அது இப்ராஹிம் நபி மூலமாக காட்டப்படுகிறது. அதுபோக இறைவன் கட்டளையிட்டால் நான் எந்த தியாகத்துக்கும் தயார் என்கிற ஒரு உறுதிமொழியும் அதற்கு பின்னால் அடங்கி இருக்கிறது. இது எப்போ வரும்? காசை கொண்டே கொடுத்தா வருமா? ரூபாயை கூட அதையும் கொடுத்து இதையும் கொடுத்துருப்போ, குர்பானியும் கொடுத்துருப்போ, வசதி இருந்தால் ரூபாயும் தர்மம் செஞ்சுட்டு போ, இதை நிறுத்தி அதை செய்யணுங்கிற எப்படி சரியாக வரும்? ஆனால் எந்த நெருக்கடியான கட்டம் வந்தாலும் சரி, உனக்கு குர்பானிங்கிறத ஒரு கடமையாக்கப்பட்டது வந்து ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டி இப்ராஹிம் நபிக்கு செஞ்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு தான் நம்ம கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்ராஹிம் நபிக்கு வந்து எதனால் கடமையாக்கப்பட்டுச்சுன்னா மனித பலியை தடுப்பது. அது எப்போ வரும்? இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பழகிக்கிட்டு வந்தால்தான் எந்த ஒரு கட்டத்திலையும் நம்ம இறைவனுக்காக பிள்ளைய பலி கொடுத்துன்னு ஆக மாட்டோம், பொம்பளையை பலி கொடுக்க மாட்டோம், இறைவனுக்காக மனுஷனை பிடிச்சி பலி கொடுக்க மாட்டோம், குழந்தைகளை திருடிட்டு போய் பலி கொடுக்க மாட்டோம். பலி கொடுக்கணுமா இருந்தால் தான் ஆடு இருக்க, கடவுளுக்கு ஆட்டை கொடுக்கலாமே என்ற ஒரு விஷயம் ஒன்று. அடுத்ததாக அந்த ஆட்டை கொடுக்கும்போது என்னது, அது இறைச்சி போய் சேராது. லையனாலல்லாஹ் லுஹும்ஹா திமாவுகா, அந்த ரத்தம் இறைச்சினா அல்லாஹ் போய் சேராது. இறை அச்சம்தான் இறைவனை சேரும் என்று குர்ஆனில் என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இறை அச்சம்தான் சேரும், இறை அச்சம்தான் சேரும்டா என்ன அர்த்தம்? இது வந்து 22வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இறை அச்சத்தை உண்டாக்குவதற்கு இந்த குர்பானியை கொடுத்து, இறைவா நான் இதை குர்பானி கொடுக்குறேன், இந்த இறைச்சி உனக்கு தேவை என்பதற்காக நான் கொடுக்கல, இந்த ரத்தத்தை நீ விரும்புகிறா என்பதற்காக கொடுக்கல, நான் உன்னை அஞ்சுகிறேன், நீ கட்டளையிட்ட காரணத்தினால் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த உணர்வை பெறுவது தான் இதனுடைய நோக்கம் என்று குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் தான் நமக்கு குர்பானிங்கிற கடமையாக்கியிருக்கே தவிர அதுக்கு பதிலாக இறைச்சி வாங்கி கொண்டே கொடுக்குறது எப்படி அது ஆகும்? இறைச்சி வாங்கி கொண்டே கொடுத்தாங்கனால் உள்ளுக்குள்ளே புதஞ்சிருக்கிற அந்த மனிதனை பழியணுங்கிற நச்சுக்கருத்து எப்படி விலகும்? நீ அந்த குர்பானிங்கிற டோட்டலாக எடுத்து விட்டுட்டு காசை தர்மம் செய்வதுதான் வழி என்று நீ ஒரு புரட்சிங்கிற பேரில் உலக ஆரம்பித்தால் நாளைக்கு என்ன செய்வான்? முஸ்லீம் நரபலி கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். கடவுளுக்கு பலி கொடுக்கணுமே, காசு தான் கொடுக்குறத தர்மத்தை செஞ்சிடுறோம், பலி கொடுக்க மனுஷனை கொடுப்போம். அப்போ அந்த மனுஷனை இன்னொன்று கொடுக்குன்ற ஆல்டர்னேட்டிவ் காட்டினா தான் அது மனிதனை பலி கொடுக்காமல் இருப்பான் என்ற ஒரு அம்சமெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அப்படிலாம் இருக்கும் பொழுது இது ஒரு வணக்கம், எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு வணக்கம். அதுக்கு ஒன்று நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து பெருநாளைக்கு முந்தி கொடுத்தா என்ன, பிந்தி கொடுத்தா என்ன? இறைச்சி தான் நோக்கமாக இருந்தால், தர்மம் தான் நோக்கமாக இருந்தால், பெருநாத்துளைக்கு முன்னாடி கொடுத்தா செல்லாதுன்னு ஏன் சொல்லப்படுது? பெருநாத்துளைக்கு முன்னாடி எடுத்து அந்த இறைச்சியை தர்மம் செஞ்சுட்டு போயிடலாமே. தர்மம் நோக்கமாக இல்லைன்னு அதில் காட்டப்படுதா இல்லையா? தர்மம் நோக்கமாக இருந்தால் என்ன செய்யணும்? பெருநாத்துளைக்கு முந்தி அறுத்தவரை நீ இறைச்சி தான் முக்கியம், நீ ஏழை கொடுப்பா அப்படி சொல்லாமல் நீ இன்னொன்று கொடுன்றாங்க. நீ அறுத்த இறைச்சி உன் சோத்துக்கு நீ சாப்பிட்றதுக்கு அறுத்துருக்குற, அதனால் இன்னொரு குர்பானியை கொடுண்டா என்ன அர்த்தம்? இது வந்து எதை தர்மம் செய்கிறது மட்டுமல்ல, அது அறுத்த பிறகு அந்த இறைச்சியை வந்து விரும்பினால் தர்மம் செய்யலாம் என்பது தானே தவிர அந்த தர்மம் செய்வதற்கு தான் இது தரப்பட்டுச்சுங்கிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் குர்பானி கொடுத்து விட்டு ஒருத்தர் அனைத்தையும் அவரே வைத்து கொண்டால் தப்பா? நீங்கள் தர்மத்துக்கு தான் இந்த குர்பானி கடமை என்று சொன்னால் குர்பானி இறைச்சியை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்குதா?
குர்பானி கொடுத்து மொத்த இறைச்சி நம்மளே வச்சுக்கிடலாம், நம்ம வச்சுக்கிறது இல்லை, நம்ம தான தர்மம் செஞ்சிடுறோம். அப்படி ஒருத்தன் குர்பானி கொடுத்து மொத்தத்தை யாருக்குமே கொடுக்காம அவனே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டான்னு சொன்னால் அவன் குர்பானி சட்டத்தை மீறினவன் ஆவானான்னு ஆக மாட்டான். அப்போ என்ன மேட்ரு, தர்மம் செய்கிறது இஸ்லாத்தில் நிறைய வலியுறுத்தப்பட்டிருக்கு. இதை நிறுத்தி தான் செய்யணுன்னு கிடையாது. என் குர்பானி கொடுத்துட்டுருக்கிற மக்கள் தர்மம் செய்யாமையாக இருக்கிறாங்க, குர்பானி கொடுத்தா தர்மம் செய்யாமல் போயிடுவான்னு ஏதாவது இருக்கிறதா? அப்போ குர்பானி கொடுக்குற அந்தளவுக்கு தியாகம் பண்ண தயாராக இருக்கிறவன் தர்மமும் செய்வான். ஒன்றை நிறுத்தி ஒன்றை செய்யணுங்கிறதெல்லாம் பைத்தியகாரத்தனமான சிந்தனை. அதுக்கு நம்ம மக்களுக்கு நிறைய தேவை இருந்தால் வசூல் பண்ணி கொடு, அதை பற்றி பிரச்சனை பண்ண, அந்த தேவைக்கு போய் மக்கள்கிட்ட கேட்டால் தருவாங்க. என்னென்ன தேவைகள் இருக்குது அந்த தேவைகளுக்கெல்லாம் மக்கள் தரத்தான் செய்வாங்க. இதெல்லாம் பற்றி இப்படி பேசுகிறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு நிறைய செலவு இருந்தீங்க, ஹஜ்ஜுக்கு செய்கிற காசு எது தர்மத்துக்கு செலவு செய்யலாமே. இந்த தர்மத்துக்கு செலவு செய்கிறதுக்கு ஹஜ்ஜுக்கு நட சம்பந்தம், ஒன்றை நிறுத்தியாக ஒன்றை செய்கிறீங்க. ஹஜ்ஜுக்கும் செய்யி தர்மமும் செய்யி, அப்படி தானே சொல்லணும். இதை நிறுத்திவிட்டு அதை செய்யி அப்படின்னு சொல்வது மடத்தனமான ஒரு விஷயம். பல தேவைகளுக்கு மனிதன் செலவழிப்பான். அந்தந்த தேவைகள் அவன் முடிவு செஞ்சு உலகத்தில் செஞ்சுட்டு இருக்கிற பார்க்குறமே. ஒரு மாநாடு போடுறான், பந்தல் போடுறான், அது போடுறான், எல்லாம் போடுறான். இந்த பந்தல் போடுற நிப்பாட்டி விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு போய் சொல்ல முடியுமா? அடே உனக்கு என்ன தேவைகள் தர்றேன், இதே நான் நிப்பாட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ ஒரு விஷயத்தை நிறுத்தி ஒன்றை செய்யணுங்கிற ஒரு விஷயம் ஒரு அறிவீனமான வாதம். இது எவனும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். அதனால் இன்னும் சொல்லப்போனால் அந்த இவரை கொடுத்த இப்னு அப்பாஸ் கொடுத்தாருங்கிறாங்கல்ல, அந்த செய்தி ஆதாரப்பூர்வமானதா இல்லை. இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு நீ 2 திருகத்துக்கு இறைச்சி வாங்கிட்டு வா, இறைச்சி வாங்கிட்டு இதான் இப்னு அப்பாஸ் கொடுக்குற குர்பானின்னு தரான். இறைச்சி கடையில் வாங்கிட்டு வர சொல்லிட்டு 2 திருகத்துக்கு இறைச்சி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. 2 திருகன்னா ஒரு ஆடலோ ஒரு இன்னும் தெரியல, அந்த வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு இதான்ப்பா நம்ம குர்பானி அப்படின்ட்டாரான். அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி யூசுஃப் கர்லாவி ஆதாரம் காட்டி, அப்போ நோக்கம் என்ன, இறைச்சி தான் நோக்கம், திங்கிறது தான் நோக்கம், அறுக்கிறது முக்கியம் கிடையாதுங்கிறதுக்கு ஆதாரமாக அந்த ஆள் காட்டியிருக்கிறார். அப்போ அவருடைய பத்துவா அப்படி தான், சினிமா பார்க்கலாம், ஆடல் படம் எல்லாம் கூடும், இசை கூட டைப்பான ஒரு ஆள் யூசுஃப் கர்லாவிங்கிறார். ஃபத்வாங்கிற பேரில் இந்த மாடர்ன் சிந்தனையாளர் எதை மார்க்கம்னு விரும்புகிறாங்களோ அதையெல்லாம் மார்க்கம்னு சொல்வதற்கு தகுந்த மாதிரி மார்க்கத்தை வளைக்கக்கூடிய ஒரு ஆள், அப்படியான ஒரு ஆள் சொல்லியிருக்கிற வச்சு என்ன செய்கிறாங்க, இலங்கையில் தான் பெருசு சர்ச்சையாகி வெள்ளம் கொரோனா காலத்தில் குர்பானி தேவையா, கொரோனா காலத்தில் குர்பானி காசை நீங்கள் வேறு விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கன்னா இப்போ பிரச்சனை பண்ணாங்க அந்த குரூப்பில் உள்ளவங்க. அதெல்லாம் நீங்கள் இபாதத்தை அழிஞ்சு நாசமாகிடுவீங்க. அந்த வணக்கத்தை அந்த வணக்கமாக தான் செய்யணும். அப்போ இப்னு அப்பாஸ் செஞ்சாங்கன்ற அந்த ஹதீஸ் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் இருக்கிறது. அதில் இருக்கிறதில் எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டால் அபு மாஷர் என்பவர், அவருடைய ஒரிஜினல் பேர் நஜீஹ் இப்னு அப்துர் ரஹ்மான், அவருடைய பட்ட பேர் அபு மாஷர். இவர் தான் அதை அறிவிக்கிறார். இவர் எப்படி ஆளுன்னு கேட்டால் முன்குரல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ் ஏற்றுக்கிறக்கூடாது, இவர் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுக்கு மாத்தமாவெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஆள், பொய்யானதுன்னு அறிவிக்கக்கூடிய ஆள்னு பேர் எடுத்தவர் என்று புகாரி சொல்கிறாரு. இப்னு மஹதி சொல்கிறாரு, அது அகமது சொல்கிறாங்க, இவர் உண்மை சொல்கிறாள் தான், ஆனால் அறிவிப்பாளர் வரிசைலாம் சரியாக பார்க்க மாட்டார், உன்னோட கொண்டு சொல்லுவார் என்று அவர் விமர்சிச்சிருக்கிறார். அபு ஹாத்தம் சொல்கிறார், இவர் பலமான ஆள் கிடையாது. அபுசரா சொல்கிறார், லைசபில் கவி, இவர் சரியான ஆள் இல்லை. இப்னு ஹிப்பான் சொல்கிறார், இவர் கடைசி காலத்தில் மூளை குழம்பி போச்சு, வாயில் வந்தெல்லாம் விட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இவருடைய செய்திகள்லாம் நிறைய பொய்கள் இருக்கிறது, அதனால் இவர் ஆதாரமாக எடுத்துக்கிறக்கூடாது. இப்னு ஹஜர் சொல்கிறார், பலவீனமான ஆள். இப்படியான ஒரு ஆள் மூலமாகத்தான் எது வருது, இந்த ஹதீஸ். அபு மாஷர் என்பவர் இப்னு அப்பாஸ் வழியாக இது ஆதாரமாக யூசுஃப் கர்லாவி காட்டுறார். அவருக்கே தெரியும் இது ஆதாரமற்ற ஹதீஸ்களை படித்தவனுக்கு தெரியும் இந்த அபு மாஷருங்கிற ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு ஆளா, பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆள், இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஆள். அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய ஆள் ஆத்தன்டிக்கான ஆள் இல்லை. முன்கர் ஹதீஸை நிராகரிச்சிருந்தேன்னு முன்கர்னா யாரும் சொல்லுவாங்கன்னு கேட்டால் ஆதாரப்பூர்வமானதுக்கு மாற்றமாக பேசக்கூடியவர்னு அர்த்தம். அப்படி ஒரு பேர் எடுத்தவராக இருக்கிறார்னு சொல்லும் பொழுது இது ஆதாரமாக காட்டிக்கிட்டு குர்பானிக்கு பதிலாக இறைச்சியை கொடுக்கலாம்னா என்ன அர்த்தம்? அது சரியில்லை. அது போக இன்னொரு பலவீனம் இருக்குது. என்னென்னு கேட்டால் இதை இப்னு அப்பாஸ் சொன்னதாக சொல்கிறாரு. ரஜுலின் ஒரு ஆள் சொன்னார். ரஜுலுன்னா என்னது, யார் அவர்? அறிவிப்பாளர் பேரே கிடையாது. இந்த அபு மாஷருங்கிறவர் சரியில்லாத ஆள். அது போக இதை இப்னு அப்பாஸ் ஒரு அடிமையிட்ட சொன்னார்ன்றதுல அதை சொன்னவர் யாருன்னு கேட்டால் ரஜுலின் ஒரு மனிதர் சொன்னார். மனுஷன் தான் சொல்லுவான், யார் அவன்? மாடு மாடா சொல்லணும், மனுஷன்டா அது ஒரு இதா ஒரு அறிவிப்பாளரா? மனிதன்டா யார்? அவன் பேர் என்ன? அவன் நல்ல ஆள் தானா, ஆத்தண்டிக்கான ஆள் தானா, அவன் அதை செய்து ஏற்றுக்கலாமான்னு சொன்னால் அவனுடைய பேர் தெரியணும், அவனுடைய நாணயம் தெரியணும், நம்பகத்தன்மை தெரியணும், அவனுக்கு வரலாறு இருக்க வேண்டும்.
இந்த ஹதீஸில் அடுத்த பலவீனம் இந்த இப்னு அப்பாஸ் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியில் ரஜுலின் ஒரு மனிதர் இப்படி சொன்னார், ஒரு மனிதர் இப்படி சொல்கிறாருங்கிறலாம் செய்தி யாராவது ஏற்றுக்குருவாங்களா ஹதீஸ் கலையில்? ஒரு மனிதர் சொல்கிறாருங்கிற மனிதனை யாருப்பா அது? அப்போ பொய்களை விட்டு அடிக்கிறவன்ல மனிதன் போயிடலாமே. யார் உனக்கு சொன்னா? அந்த ஆளை சொல்லு, அவர் உண்மையாளரை பொய்யாளரை பரிசீலனை பண்ணுவோம், அப்போ தான் அந்த செய்தியை ஏற்றுக்குருவோம். அப்படி தானே ஹதீஸ் கலை இருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஆதாரமாக காட்டி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் நிறைய மக்களை வந்து வழிகெடுக்கிற மாதிரி தெரிகிறது. அடிப்படை என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை வச்சு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன்ன சலாத்தி எனது தொழுகை, ஓ நுசுக்குன்னு அறுத்து பழிகிறது, வணக்கத்தில் சேர்க்குறான். ஓ மஹையாய எனது வாழ்க்கை, ஓ மமாத்தி என் மரணம், லில்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹ்வுக்குரியன்னு சொல்லும் பொழுது அந்த அறுத்து பலியிடுதல்ங்கிறதையே ஒரு வணக்கமாக சொல்லி காட்டுறான். அதே 662 சூரத்துல் கௌசரில் இப்போ சல்லினி ரப்பிக்க ஒன்ஹர், உமது இறைவனுக்காக தொழுவீராக, இறைவனுக்காக அறுத்து பலியிடுவீராக. இப்போ அறுத்து பலியிடுதல் வந்து இறைவனுக்கு செய்கிற ஒரு இபாதத்து, தொழுகைங்கிற ஒரு இபாதத்து தானே. ஒருத்தன் என்ன கேட்குறான்னா பணம் மாதிரி தான் நேரம்ங்கிறது பணம் மாதிரி முக்கியமானது தானே. ஒருத்தன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால் தொழுகைக்காக வேண்டி ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்குறோம், இந்த ஒரு நேரத்தை வேறு ஏதாவது ஒன்றுக்கு பயன்படுத்தலாமான்னு சொன்னால் ஒத்துக்குருவியா? தொழுகைக்குன்னு இப்போ காசு செலவரைக்கும் பேசுகிற, தொழுகைக்கு நேரத்தை ஒதுக்குறோம்ல, ஜும்மாவுக்குன்னு 12 மணிக்கு போயிட்டு 1:30 மணிக்கு வர வேண்டி இருக்கிறது, இந்த நேரத்தை இதை விட ஒரு புஸ்தகத்தை படிப்பதற்கு அல்லது புது சேவை செய்வதற்கு நான் பயன்படுத்துகிறேன் சொல்லி தொழுகை இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்குருவியா? அப்படி தான் இவங்களுக்கு குற்ற சிந்தனை இருக்கிறது. மார்க்கத்தில் ஒரு வணக்கத்தை சொல்லியிருந்தான்னா அதை செய்யணுமே தவிர அதுக்கு பதிலாக இதை செய்யலாம், இதுக்கு பதிலாக நீ அல்லாஹ்வுடைய ரசூலா, நீ இதுக்கு பதிலாக அதை செய்கிறேன்னு சொல்வதற்கு. அப்போ இதுதான் சைத்தானிய சிந்தனைகள். அது குர்பானிக்கு பதிலாக குர்பானி தான் கொடுக்கணும், பதிலெலாம் கிடையாது. வழங்குதா? சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்படும் என்னென்னு கேட்டால், உங்கள்கிட்ட ஒரு ஊரே அழிஞ்சு கிடக்குது, ஊரே நாசமாகி கிடக்குது, நம்ம ஒரு 5 பேர் 6 பேர் தான் இந்த குர்பானி கொடுக்குற வசதியில் இருக்கிறாங்க, அந்த குர்பானியை தவிர வேறு ஒன்று கொடுக்க வேண்டிய சக்தி இல்லை, அப்படி அழிஞ்சு கிடக்குதா, சரி இந்த குர்பானிங்கிறதை விட மக்கள் அதிக தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த தேவைக்கு அதை செலவழிக்கலாம், ஆனால் குர்பானிக்கு பதிலாகாது. அது நீ நினைக்கிற நம்ம இந்த செலவெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு செலவு பண்ணுவோம், அடுத்தது குர்பானிக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல காரியத்துக்கு நீ உதவி செய்து விட்டு செஞ்சால் குர்பானி கொடுத்தாங்கிறதுக்கு பதில் அது ஆகாது. நீ குர்பானி கொடுக்கல, தேவைக்கு மேலே இருந்தால் தானே குர்பானி கொடுக்கணும், நீ இதை தேவைன்னு கருதுகிறாய், அப்படி செய்யலாமே தவிர அப்படி செஞ்சால் கூடும். ஒரு உயிர் போகிற ஒரு விஷயத்துக்கும் மருத்துவத்துக்காக கேட்குறான், குர்பானி கொடுப்பதற்கு அந்த காசு வாங்கி வச்சுருக்கிறான், மருத்துவத்துக்காக கேட்குறான், கொடுத்துருங்க இல்லாட்டி உயிர் காப்பாற்றுற விஷயம், அந்த 10,000 கொடுத்தா என் பிள்ளை பொழைச்சிருவான் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, யார்ட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சேர்ந்த பண்ணி வச்சுக்க, தர்மம் செஞ்சிட்டீங்க, இப்போ கொடுத்தது இப்போ உங்கள்கிட்ட இல்லாதனால குர்பானி கடமையாகாது. அப்படி வருமே தவிர இதை கொடுத்தால் குர்பானி நன்மை கிடைக்கும்னு சொல்லக்கூடாது. குர்பானிங்கிற அது ஒரு தனி வணக்கம், அதை தான் செய்யணும். அதை விட வேறு ஒன்றை செய்யறதுக்கு நீ செலவழிப்பாயானால் அந்த வேறு ஒன்றை நீ செலவழித்ததாக ஆகுமே தவிர வேறு ஒன்றுக்கு செலவழித்ததால் உன்கிட்ட காசு இல்லாத உனக்கு குர்பானி கடமை இல்லை என்று வருமே தவிர அதனால் இந்த குர்பானி கொடுத்ததாக ஆகுமாட்டு ஆகவே ஆகாது. அப்படி சொல்வதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? இது ஒரு விஷயம்.